இன்றைக்கி மினி ஆப்பம் பார்க்க போகிறோம். எவ்வளவு சூப்பராக சுற்றி முருகலாக நடுவில் எவ்வளோ பஞ்சு போல் பூ போல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இது போல் நம்ம செய்யலாம். என்ன அளவுகள்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த கப்பில் வேணாலும் டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2 தவணை தண்ணி ஊற்றி கழுகி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறிய பச்சரிசியை பாருங்கள், இது போல் ஊறிய பச்சரிசியை எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அளவை கண்டு நான் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். கிரைண்டர்லேயும் போட்டு ஆட்டிக்கலாம். அதே அளவு வந்து வடித்த சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தேங்காய் துருவல் திருவி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கையில் போட்டு தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கட்டும். இது உப்பு போட்டு கலக்கி ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். உடனே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சோடாப்பு போட்டு ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். 8 மணி நேரம் ஊற்றினோம்னா அருமையாக வரும். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு, அதை போட்டு ஏலக்காய் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நடுவில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை வடிகட்டி வச்சுக்கலாம், சர்க்கரை போட்டு கலக்கி வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு. இப்போ இதுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் போட்டு 1/4 டீஸ்பூனோட குறைவாக சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துங்க. இந்த அளவு இருக்கும், இந்த அளவு மாவு போதும். இப்போ ஆப்பச்சட்டிலையும் ஊற்றலாம். நம்ம மினி ஆப்பங்கிறதுனால குழிப்பணியார சட்டி எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவப்படாது. இப்போ 3/4 கரண்டி ஊற்றிட்டு இந்த கரண்டியே வச்சு இந்த குழிக்கில் அமுக்கணும்னா இந்த மாதிரி வந்துடும். குட்டி குட்டி ஆப்பம் போல் சுற்றி முருகலாகவும் நடுவில் ஸ்பாஞ்சு போல் பஞ்சு போல் பூ போல் மாவு வெந்திருக்கும். இது போல் எல்லா குழியிலையும் இது போல் நிறச்சி வச்சுருங்க. பார்க்குறக்கவே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சுற்றி முருகலாக நடுவில் எவ்வளோ பஞ்சு போல் பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். எடுக்கிறதுக்கு அப்படியே லட்டு மாதிரி வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சுட தட்டு காலி ஆகிடும். எத்தனை நம்ம சாப்பிட்டோம்னு கணக்கே நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு கிண்ணத்துலையோ பிளேட்லையோ பவுலில் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு பிள்ளைங்களுக்கு அதில் வந்து நம்ம தேங்காய் பால் அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை நடுவில் ஊற்றி கொஞ்சம் கீழேயும் அது போயிடும் ஊற்றி இப்படி ஸ்பூனில் எடுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்ற டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு இன்னொன்று கேட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.